மரம் கிளையில் இருந்து நாம் ரசிக்கும் சுவைக்கு இன்று சாக்லேட்டின் மாயையை பற்றி கற்றுக்கொள்ள நேரம் போகி மற்றும் சினு வழியை பின்தொடருங்கள். கோகோவை சாக்லேட்டாக மாற்றுவது இன்றைய தலைப்புகள். மரம் பெட்டிகளில் கோகோ வருகிறாளில் பண்ணையில் இருந்து புதுமையான பாகங்கள். அவற்றை உடைத்தால் எதை காண்கிறோம்? சிறிய வெள்ளை பருப்புகள். என்னை காத்திரு, சோஸ்டரில் செல்கிறோம். மெதுவாக வெப்பம் சுவையை எழுப்பும் காற்று எழுகிறது. பாகம் முதல் பருப்பு வரை, வெளிச்சம் முதல் கொழுப்பு வரை, வெப்பம் மெதுவாக வேலை செய்கிறது. படிப்படியாக நாம் வழியை பின்பற்றுகிறோம். அது சாக்லேட் தினத்தை தொடங்கும் வழியே. ரோஸ்ட் செய்த பருப்புகள் அரைக்கப்படுகின்றன, சுழற்சி செய்கின்றன. திடமானது மென்மையாக மாறுகிறது. மாவு முதல் பேஸ்ட் வரை கவனமாக பாருங்கள். அதன் அமைப்பு மாறிக்கொண்டு செல்கிறது. மிகவும் சூடாக, மிகவும் குண்டானது. ஓ வாவ், வெப்பத்தை குறை செய்யவும் இப்போது பிரகாசமாக கேள். அரைக்க மெதுவாகவும், வெப்பத்தை கவனிக்கவும், அதே விதமாக மென்மையான சுவையை பெறலாம். மிகவும் வேகமாக அல்ல, மெதுவாகவும் அல்ல. சமநிலை சாக்லேட்டை ஓட வைக்கிறது. செப்பாலும் சர்க்கரை சேர்க்கப்படுகிறது. செப்பாலும் சர்க்கரை சேர்க்கப்படுகிறது. மெதுவாக கலக்கவும். காலத்தை உணருங்கள். மென்மையாக சுற்றும் கலப்பு. சரியான சமநிலை தோன்றுகிறது. அச்சுகளை ஊற்றி அமைதியாக மெதுவாக குளிர வைத்து. இப்போது முடிந்தது. சரியாக கலந்து கவனமாக குளிர வைக்கவும். அதே விதமாக சாக்லேட்டின் மகிமை உருவாகிறது. மென்மையாக பிரகாசமாக காதலுடன் தயாரிக்கப்படுகிறது. மேலிருந்து வரும் மாயை தோல் மிகவும் வெப்பம் அல்லது வேகமாக செயல் தீபூத சுவையை மாற்றி உணர்வு உண்மையல்லாத தாக்க காட்டலாம். ஆனால் பொறுமை, சமநிலை, நெறிமுறையான கைகள் கோகோ பருப்புகளை கனவுகளாக மாற்றும். திறக்கும் போது சுத்தமாக ஸ்னாப் செய்யவும். உள்ளே மென்மை, எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி. பண்ணையில் இருந்து தொழிற்சாலைக்குள் இப்போது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். கோகோ எப்படி பிரகாசிக்க கற்றுக்கொள்கிறது. கோகி மற்றும் சினுவுடன், மகிழ்ச்சியுடன் மற்றும் புத்திசாலித்தனமாக சாக்லேட் ஒரு அறிவியல் மற்றும் கலையால்.